ஒரு சிறிய கிராமத்தில் ஏழையான ஒரு முருகன் பக்தன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசைதான். எப்படியாவது முருகப்பெருமானை ஒருமுறை நேரில் தரிசிக்க வேண்டும். தினமும் அவன் விரதம் இருந்து கண்களில் கண்ணீரோடு பிரார்த்திப்பான். முருகா, எனக்காக ஒரு நாள் நீ வரணும். அப்படி ஒரு நாள் அவன் வீடு வறுமையில் வெறிச்சோடி கிடந்த நேரம் ஒரு சின்ன பையன் வந்து கதவை தட்டினான். அண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டான். அவன் வீட்டில் சமைத்த சாப்பாடு எதுவும் இல்லை. இருந்தாலும் அந்த பையனின் பசியை போக்க தன்னிடம் இருந்த கடைசி பிடி அரிசியை கூட தயங்காமல் சமைத்துக் கொடுத்தான். அந்த பையன் திருப்தியாக சாப்பிட்டு முடித்ததும் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே கேட்டான், நீ சாமி கிட்ட என்ன ஆசை கேட்டாய்? இவன் தயக்கத்தோடு மெதுவாக சொன்னான், என் முருகனை ஒருமுறை பார்க்கணும். அந்த நொடியிலே அங்கு ஒரு தெய்வீக ஒளி வீச அந்த சிறுவன் சாட்சாத் முருகப்பெருமானாக மாறினான். நான் தினமும் உன்னை தேடி வந்தேன், ஆனால் இன்றுதான் நீ என்னை உணர்ந்தாய் என்று புன்னகைத்தார். கடவுள் கோவிலில் மட்டுமில்லை, மற்றவர்களுக்கு உதவும் நம் மனதில் இருக்கும் கருணையில் தான் வாழ்கிறார்.